அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி வருகிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். உன்னை வந்தடைந்த தந்தைக்கு ஈமச்சடங்கு செய்யக்கூடிய வாய்ப்பை எனக்கும் தந்தருடைய இறையன்பே என்று தன்னுடைய தம்பியாகிய சத்துருக்கனை பரதன் போற்றுகிறார். பாடல் எண் 974. அன்புருகி எழுந்ததனால் ஆன்றோரின் நிலை மறுத்து நன்றுருகி தெளிவுரைத்த நல்லன்பே நிலையன்பே, உன்னன்பை தேடி வந்த உயர் அன்பை நல அன்பால் என்னையிலே சேர வைத்த இறை அன்பே எழில் அன்பே. இதுவே 974வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். அன்புருகி எழுந்ததனால் ஆன்றோரின் நிலை மறுத்தே என்ற முதல் வரிக்கான விளக்கம், என்மேல் நீ கொண்ட அன்பானது உருகி ஆறாக பெருகி எழுந்த காரணத்தால் ஆன்றோராகிய அந்த தவசீரர்கள் கூறிய அந்த நிலைப்பாட்டை மறுத்து அவர்கள் கூறிய தந்தைக்கு ஈமச்சடங்கு செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு சகோதரனாகிய இளைய சகோதரனாகிய சத்துருக்கனுக்கே உண்டு, பரதனுக்கு அந்த வாய்ப்பு இல்லை என்று அவர்கள் கூறிய அந்த நிலைப்பாட்டை மறுத்து அதை எதிர்த்து நின்றவாறு நன்றுருகி தெளிவுரைத்த நல்லன்பே நிலையன்பே, நன்மை கருதி உள்ளம் உருகி தெளிவுரையாக நல்ல கருத்துக்களை பேசி அவர்களுடைய நிலைப்பாட்டையும் மாற்றிய நல்லன்பு நிலையான நல்ல அன்பை கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்புமிக்க சகோதரனே, உன் அன்பை தேடி வந்த உயர் அன்பை நல அன்பா, தந்தைக்கு ஈமச்சடங்கு செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு உனக்கே உரியது என்று உன்னுடைய அன்பை, உன்னுடைய அன்பு மிகுந்த உள்ளத்தை தேடி வந்த அந்த வாய்ப்பையும் கூட, அந்த உயர்ந்த அந்த வாய்ப்பையும் கூட நீ கொண்ட நலம் மிகுந்த அன்பா, நன்மை விளைவிக்கக்கூடிய அன்பு மிகுந்த உள்ளத்தால் என்னையுமே சேர வைத்த இறையன்பே எழிலன்பே, அந்த வாய்ப்பானது என்னையும் கூட வந்து அடைய வைத்த இறையன்பு என்கிற இறைவனின் அன்பு மிகுந்த உள்ளத்தை தாங்கி இருக்கக்கூடிய, அவ்வாறு இறைவனின் அன்பு மிகுந்த உள்ளத்தை தாங்கி நிற்பதால் மிகவும் எழில் மிகுந்த அழகு மிகுந்த அன்பு கொண்ட உள்ளமாக திகழக்கூடிய என்னுடைய தம்பியின் உள்ளமை என்று பரதனானவன் அந்த சத்துருக்கன் என்கிற அந்த அன்பு மிகுந்த தம்பியை நோக்கி போற்றி பேசினான். இதுவே 974வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 975வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியே இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.